இந்த கடுமையான குளிர்ச்சியான இடங்களில் வசிக்கிறாங்க பார்த்தீங்களா, காஷ்மீர், அது ஐரோப்பா பகுதி, ரஷ்யா, இவங்களுக்கெல்லாம் செரிமான குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எதனால் அப்படின்னா, இவங்க பெரும்பாலும் வெந்நீர் தான் குடிப்பாங்க. அப்போ இவங்க உணவில் சமைச்சு சாப்பிட்டா நம்ம வெந்நீர் குடிக்கணும். சமைச்சு சாப்பிட்ட பிறகு, சமைத்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு நீங்கள் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. எப்போ தெரியுமா, நீங்கள் சமைச்ச உணவு சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அப்போ தான் நீங்கள் வந்து பச்சை தண்ணி குடிக்கணும். சமைத்த உணவை சாப்பிட்ட உடனே நீங்கள் பச்சை தண்ணி குடிச்சிங்கன்னா சளி பிடிக்கும். அப்போ இந்த வந்து ஐரோப்பா அந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் வசிக்கிறவங்க எப்போவுமே வெந்நீர் தான் குடிப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க சமைத்த உணவு சாப்பிடும்போது நாம் தான் பச்சை தண்ணி குடிக்கிறோம். நம்ம பகுதி வெப்பமண்டல பகுதி, அதுபோல் அரேபிய பகுதிகள்லாம் வெப்பமண்டல பகுதி. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, பச்சை தண்ணி தான் குடிப்பாங்க. நமக்கு வந்து வெந்நீர் குடிக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வே கிடையாது. நிறைய வீடுகளில் வெந்நீரே போடுறது கிடையாது. சமைத்த உணவுகளை சாப்பிட்டால் வெந்நீர் குடிக்க வேண்டும், அதுவே நல்ல செரிமானத்திற்கு உதவும். அப்படின்னா இந்த கடுமையான குளிர் நிறைந்த பகுதிகளில் வசிக்கிற மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெந்நீர் குடிப்பது தான் அவங்களுடைய வாழ்க்கையை. பெரும்பாலும் பச்சை தண்ணியே குடிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நம்ம எப்படி வெந்நீர் குடிக்க மாட்டோமோ அதுபோல் அவங்க பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதுவும் தப்பு. பச்சை தண்ணி குடிக்கணும். ஒரு 50% பச்சை தண்ணி குடிக்கணும், 50% வெந்நீர் குடிக்கணும். வெந்நீர் எப்பொழுது குடிக்க வேண்டும் என்றால், சமைத்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு உடனே ஒரு 200 ml வெந்நீர் குடிக்க வேண்டும், அல்லது ஒரு 150 ml வெந்நீர் குடிக்க வேண்டும். அப்போ தான் அது நல்ல செரிமானமாகும். அதுவே நீங்கள் பச்சை தண்ணி குடிச்சிங்கன்னா சளி பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் வசிக்கிறவர்கள் இயல்பாகவே அவங்க வெந்நீர் தான் குடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது குளிர் பிரதேசங்களில் வசிக்கிறவர்களுக்கு சமைத்த உணவுகளை சாப்பிட்டு முடித்தவுடன் வெந்நீர் குடிக்கிற வழக்கம் அவர்களுக்கு இயல்பாகவே வந்து விடுகிறது. அதனால் அவங்களுக்கு செரிமான குறைபாடு இருப்பதற்கு அதிக வாய்ப்பில்லை. இன்னும் பார்த்திங்கன்னா, கடுமையான குளிர் நிறைந்த பகுதிகளில் அவர்களுடைய உணவு கடினமாக இருக்கும். பெரும்பாலும் மாமிசம் தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ரொம்ப மென்மையான உணவுகளை சாப்பிடுவோம், தாவர உணவுகளை சாப்பிடுவோம், மாமிசம் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அவங்கெல்லாம் கடுமையான குளிரை எதிர்கொள்வதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா மாமிசம் சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு இயல்பாகவே வெந்நீர் தான் குடிக்கிற வழக்கம். இந்த வெந்நீர் குடிப்பதும் அவர்கள் கடினமான உணவுகளை சாப்பிடுவதை செரிமானம் செய்வதற்கு உதவுகிறது. வெந்நீர் குடிக்கிற இந்த வழக்கம் கடினமான உணவு தெரிந்தோ தெரியாமலோ வேறு வழியில் அங்கே வெந்நீர் தான் குடித்தாகணும். அது இந்த மாதிரியான உதவியை செய்கிறது. இந்த மாதிரி சமைத்த உணவுகளை செரிமானம் செய்வதற்கு அந்த வெந்நீர் என்பது உதவி செய்கிறது. எப்போதும் வெந்நீர் குடிக்கக்கூடாது. ஒரு 50% தான் தினமும் நம்ம வெந்நீர் குடிக்கணும். 50% சுடுதண்ணீர் குடிக்கணும். சுடுதண்ணீர் எப்போது குடிக்கணும் அப்படின்னா, சமைத்த உணவுகளை சாப்பிட்டவுடன் சுடுதண்ணீர் குடிக்கிற வழக்கம் இருக்க வேண்டும். அதுபோல் பச்சை தண்ணி எப்போ குடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பச்சை உணவுகளை சாப்பிட்ட ஒரு பழத்தை சாப்பிட்றீங்க, அப்போ வெந்நீர் குடிக்கக்கூடாது. பழத்தை சாப்பிட்டு முடித்தவுடன் நீங்கள் உடனே இப்போ குடிப்பதாக இருந்தால் பச்சை தண்ணியை தான் குடிக்கணும். இந்த பொருத்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து வெந்நீர் எப்போ குடிக்கணும், பச்சை தண்ணி எப்போ குடிக்கணும், வெந்நீர் குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணும், 50% குடிக்கணும், 50% பச்சை தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து வெப்பமண்டல பகுதியில் இருக்கும் முழுக்க நீங்கள் வெந்நீர் குடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு உஷ்ணம் அதிகமாகிடும், சிறுநீர்லாம் மஞ்சளாக போகும். அப்போ உடம்பை குளிர் வைக்கிறது எப்போ தெரியுமா, வெந்நீர்லேயே குளிப்பாங்க. எப்போ குளித்தாலும் வெந்நீர்லேயே குளிப்பாங்க, எப்போ குடித்தாலும் வெந்நீரே குடிப்பாங்க. அப்போ இவங்க உடம்பு எப்போவுமே ரொம்ப உஷ்ணமாக இருக்கும், ஒரு குளிர்ச்சியாகவே இருக்காது. குளிர்ச்சிங்கிறது பச்சை தண்ணி குடித்தா தான், பச்சை தண்ணியில் குளித்தா தான் உங்கள் உடம்புல குளிர்ச்சி ஏற்படும். அப்போ வெந்நீரில் குளிக்கக்கூடாதுன்னு இல்லை, வெந்நீரும் நமக்கு தேவை, பச்சை தண்ணியும் நமக்கு தேவை. 50% பச்சை தண்ணி, 50% வெந்நீர், இது மாதிரி தேவை. அதுபோல் காலையில் குளிக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சை தண்ணியில் குளிக்கலாம் அல்லது வெந்நீரில் குளிக்கலாம். ஏதாவது ஒரு வேளை பச்சை தண்ணி, ஒரு வேளை வெந்நீர். வெந்நீரில் குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜாயிண்ட்டுகளில் எண்ணெய் தடவணும். என்னென்னா வேப்பெண்ணெய் தடவலாம். வெந்நீரில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது காலையில் அல்லது இரவு, இந்த மாதிரி ஏதாவது 2 வேளையில் ஏதாவது ஒரு வேளை நீங்கள் வெந்நீரில் குளிங்க. வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா 2 வேளையுமே நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கலாம். அதுவே மழை காலங்களில் ஏதாவது ஒரு வேளை நீங்கள் வெந்நீரில் குளிக்கிறது நல்லது. வெந்நீரில் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஜாயிண்ட்டுகளில் இந்த இணைப்பு, கழுத்து இணைப்புகள், இந்த மாதிரி இடங்களில் இணைப்புகளில், எலும்பு இணைப்புகளில் நீங்கள் என்ன பண்ணணும், வேப்பெண்ணெய் தடவுறது, நல்லெண்ணெய் தடவுறது, இந்த மாதிரி தடவிட்டு வெந்நீரில் குளிக்கணும். இந்த மாதிரி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்.